2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் சொத்து விவரம் வெளியாகியுள்ளது. இதில் முதல் 10 இடத்தை பிடித்துள்ள வேட்பாளர்களின் சொத்து விவரங்களை இந்த காணொளியில் காணலாம். 10வது இடத்தில் இருப்பவர் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய அண்ணாதுரை அவர்கள். இவருடைய மொத்த சொத்து மதிப்பானது 20.36 கோடி என்ற அளவில் உள்ளது. இதில் அசையும் சொத்துக்களின் மதிப்பானது 10,81,00,000 என்ற அளவில் உள்ளது. அசையா சொத்துக்களின் மதிப்பானது 9,55,00,000 என்ற அளவில் உள்ளது. அடுத்தபடியாக 9வது இடத்தில் இருப்பவர் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரான கே. ஈஸ்வரசாமி அவர்கள். இவருடைய அசையும் சொத்துக்களின் மதிப்பானது 4,79,00,000 என்ற அளவில் உள்ளது. அசையா சொத்துக்களின் மதிப்பானது 29,73,00,000 என்ற அளவில் உள்ளது. இவருடைய மொத்த சொத்து மதிப்பு 34,52,00,000. அடுத்தபடியாக 8வது இடத்தில் இருப்பவர் திருப்பெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய திமுகவின் பொருளாளரான டி.ஆர். பாலு அவர்கள். இவருடைய மொத்த சொத்து மதிப்பானது 45 கோடி. அதில் அசையும் சொத்துக்களின் மதிப்பு மட்டும் 5,51,00,000. அசையா சொத்துக்களின் மதிப்பு 40,21,00,000. 7வது இடத்தில் இருப்பவர் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளரான ஜெகத் ரட்சகன் அவர்கள். இவருடைய மொத்த சொத்து மதிப்பு 53,45,00,000 என்ற அளவில் உள்ளது. இதில் அசையும் சொத்துக்களின் மதிப்பு மட்டும் 14,37,00,000 ரூபாயாகும். அசையா சொத்துக்களின் மதிப்பு 39,08,00,000 ரூபாயாகும். 6வது இடத்தில் இருப்பவர் கலைஞரின் மகளும் தூத்துக்குடி தொகுதி திமுக வேட்பாளருமான கனிமொழி அவர்கள். இவருடைய மொத்த சொத்து மதிப்பானது 60,40,00,000 ரூபாய்கள். இதில் அசையும் சொத்துக்களின் மதிப்பு மட்டும் 40 கோடி ரூபாய்கள். அசையா சொத்துக்களின் மதிப்பானது 20,80,00,000 ரூபாய்கள். ஐந்தாவது இடத்தில் வடசென்னை தொகுதி திமுக வேட்பாளரான கலாநிதி வீராசாமி அவர்கள் உள்ளார். இவருடைய அசையும் சொத்துக்களின் மதிப்பு 32,27,00,000 ரூபாய்கள். அசையா சொத்துக்களின் மதிப்பு 28,78,00,000 ரூபாய்கள். மொத்த சொத்து மதிப்பானது 61 கோடி ரூபாய்கள் என்ற அளவில் உள்ளது. அடுத்தபடியாக 4வது இடத்தில் 75,40,00,000 ரூபாய் மொத்த சொத்து மதிப்புடன் சேலம் தொகுதி நாடாளுமன்ற வேட்பாளரான டி.எம். செல்வகணபதி அவர்கள் உள்ளார். இவருடைய அசையும் சொத்துக்களின் மதிப்பு மட்டும் 13,68,00,000 ரூபாய்கள். அசையா சொத்துக்களின் மதிப்பு 61,72,00,000 ரூபாய்கள் என்ற அளவில் உள்ளது. அடுத்தபடியாக 3வது இடத்தில் இருப்பவர் அமைச்சர் கே.என். நேரு அவர்களின் மகனான அருண் நேரு அவர்கள் பெரம்பலூர் தொகுதி நாடாளுமன்ற வேட்பாளராக உள்ளார். இவருடைய அசையும் சொத்துக்களின் மதிப்பு மட்டும் 47,38,00,000 ரூபாய்கள் என்ற அளவில் உள்ளது. அசையா சொத்துக்களின் மதிப்பானது 34,23,00,000 ரூபாய்கள். மொத்த சொத்து மதிப்பு 81,61,00,000 ரூபாய் என்ற அளவில் கே.என். அருண் நேரு அவர்கள் 3வது இடத்தை பெற்றுள்ளார். அடுத்தபடியாக 2வது இடத்தில் உள்ளவர் வேலூர் தொகுதி நாடாளுமன்ற வேட்பாளரான அமைச்சர் துரைமுருகன் அவர்களின் மகனான கதிர் ஆனந்த் அவர்கள். இவருடைய மொத்த சொத்து மதிப்பு 88,80,00,000 ரூபாய்கள். இதில் அசையும் சொத்துக்களின் மதிப்பு மட்டும் 41,05,00,000 ரூபாய்கள். அசையா சொத்துக்களின் மதிப்பு 47,74,00,000 ரூபாய்கள்.
இந்த பட்டியலில் முதல் இடத்தில் இருப்பவர் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரான கணபதி ப ராஜ்குமார் அவர்கள். இவருடைய மொத்த சொத்து மதிப்பு 89 கோடியே 3 லட்சம் ரூபாய் என்ற அளவில் உள்ளது. இதில் அசையா சொத்துக்களின் மதிப்பு மட்டும் 85 கோடி ரூபாய் என்ற அளவில் உள்ளது. நன்றி.